விருதுநகர் மாவட்டம் பத்ராயிருப்பு சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் சதுரகிரி கோயிலுக்கு பக்தர்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெயலானி வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயலானி, சதுரகிரி கோயிலுக்கு ஏற்கனவே பக்தர்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அங்கு தடை மேலும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த விவரம் என்ன? கனகரேகா, விருதுநகர் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற சதுரகிரி சுந்தரமாரியம் கோயில். இந்த கோயிலானது கடல் மட்டத்திலிருந்து சுமார் 4500 அடி உயரத்தில் அமைந்துள்ளது. மேலும் இந்த கோயிலுக்கு தமிழகம் மட்டுமல்லாது இந்தியாவின் பல்வேறு பகுதியிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்த வண்ணம் உள்ளனர். கடந்த காலங்களில் மாதந்தோறும் இந்த கோயிலுக்கு பக்தர்கள் அனுமதிக்கப்பட்ட நிலையில், அதாவது பிரதோஷம், அமாவாசை, பௌர்ணமி உள்ளிட்ட விசேஷ நாட்களில் மட்டுமே பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டனர். இதனையடுத்து நீதிமன்றம் உத்தரவுப்படி தற்பொழுது தினந்தோறும் பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் கடந்த சில தினங்களாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை என்பது பெய்து வருகிறது. குறிப்பாக ஒரு சில மாவட்டங்களில் கனமழை மழை என்பது பெய்து வருகிறது. விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் அவ்வப்போது பரவலாக மழை பெய்து வருகிறது. பத்திராயிருப்பு சுற்றுவட்டார பகுதிகளில் சாரல் மழை என்பது தினந்தோறும் பெய்து வரக்கூடிய சூழ்நிலையில் கடந்த 3 தினங்களாக சதுரகிரி கோயிலுக்கு பக்தர்கள் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டது. இந்த நிலையில் நேற்று ஒரு நாள் சதுரகிரி கோயிலுக்கு பக்தர்கள் செல்லலாம் என அனுமதி வழங்கப்பட்டிருந்த நிலையில் பத்திராயிருப்பு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான கூமாப்பட்டி, காஞ்சாபுரம், தம்பிப்பட்டி, கோட்டையூர், மகாராஜபுரம், எலந்தைக்குளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அதிகாலை முதலே இன்று மழை என்பது பெய்து வருகிறது. இந்த நிலையில் அது மட்டுமல்லாது சதுரகிரி கோயில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியிலும் மழை என்பது பெய்து வருகிறது. இந்த நிலையில் பக்தர்களின் பாதுகாப்பு கருதி இன்று சதுரகிரி சுந்தரமாரியம் கோயிலுக்கு பக்தர்கள் செல்வதற்கு தடை என்பது வனத்துறை விதித்துள்ளனர். மேலும் சதுரகிரி கோயிலுக்கு செல்லும் வழி ஓடையில் உள்ள சங்கிலிப்பாறை ஓடை, கர்மசாமி கோயில் ஓடை, மாங்கனி ஓடை உள்ளிட்ட ஓடைகளில் நீர்வரத்து என்பது வந்து கொண்டிருப்பதன் காரணமாகவும் இந்த தடை என்பது விதிக்கப்பட்டதாக வனத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தொடர்ந்து மழை பெய்து இந்த தடை என்பது நீடிக்கப்படும் எனவும், மழையை பொறுத்தே நாளை அனுமதிக்கப்படுமா படாதா என்பது குறித்து வனத்துறை முடிவெடுக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனகராதா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயலானி.